வணக்கம். நான் உங்க கிண்டல் கீதா. இன்னைக்கு பாருங்க, என்னோட 50த் எபிசோடுங்க. வெற்றிகரமா உங்க ஆதரவோட 50 வாரம் பேசியிருக்கேன். நீங்களும் கேட்டிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இதோட முடிச்சுக்கலாம். வேற மாரி போலாம் அப்படின்னு இருக்கேன். முடிச்சுக்கன்னா இதோட இல்ல, வேற மாரி வரலாம். கிண்டல் கீதா அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு கடைசி எபிசோடா வருது. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து பாரதியார் வந்து பேசினாருங்க. அது ஒரு கற்பனையா இருந்தது. அப்போ கொஞ்சம் அவர் ஏதோ வருத்தத்தோட போன மாரி இருந்தது. நமக்கு மனசு கேட்கல. ஏன்னா, நம்ம நாட்டுக்கே ஒரு சுதந்திர தீய உருவாக்கினவரு. அவர போய் அந்த எபிசோட்ல வந்து கொஞ்சம் என்னடா இது! ஆனா பரவால்ல, மீண்டும் வருவேன் அப்படின்ட்டு போனாரு. வந்துட்டாருங்க. பொங்கலுக்காக வந்திருக்காரு. ஆமாங்க, இந்த எபிசோட் பொங்கல் பத்தி நம்ம நெறைய பேசலாம். பாரதியார்ட்ட ஃபர்ஸ்ட்டு பேசலாம். பாரதியாருங்க, அப்பா! வருக 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 கவியே, மகாகவியே, சுப்பிரமணிய பாரதி. தாத்தாவா, அப்பாவா, ஃப்ரெண்டா உங்கள எப்படி வேணா நாங்க பார்க்கலாம். இன்னைக்கெல்லாம் நாங்கலாம் வந்து ஒரு புதுமையான பெண்களா இங்க அப்படியே வலம் வந்துட்டுருக்கோம்னா, உங்களுடைய பாடல்கள் மட்டும் தான். உங்க பாட்டு கேட்டு எங்க பாட்டி, எங்க அம்மா, நானு, இன்னைக்கு என் பொண்ணு, நாளைக்கு என் பேரன், பேத்தி எல்லாருமே அப்படியே எழுச்சியோட தான் இருப்போம். வணக்கம், வணக்கம். நிரம்ப புகழ்கிறீர்களே! அப்படிலாம் இல்லங்க. உங்கள புகழாம வேற யார பாரதியார் புகழ முடியும்? ஐயோ! ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்க வந்தது. அப்புறம் பொங்கல் பத்தி அப்படியே பேசுங்களேன். பொங்கல் தமிழர் திருநாள். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. இந்திய நாட்டிலும் இது பல இடங்களில் கொண்டாடப்படுகிறது. ஆமாமா. ஆந்திரா, குஜராத் நெறைய இடத்துல கொண்டாடுறாங்க. ஆமாமாமாம். பொங்கல் விழா என்பது தமிழர் திருவிழா என்பதை விட, அது உழவர் திருநாள் என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். உண்மதான். உண்மதான் பாரதியார். ஆனா வந்து நீங்க சொல்றீங்க, உண்மையிலே அது பொங்கல் விழா அப்படிங்கிறதுக்கு பதில் உழவர் திருநாள் அப்படின்னு வச்சிருக்கலாம். சொல்றாங்க. ஆனா அதையே சொன்னா இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா நமக்கெல்லாம் சோறு போடுறவங்க அவங்க தான். நிச்சயமாக, நிச்சயமாக. ஆ பரவாயில்லை. இனிமேல் ஏதேனும் இதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்று நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? கொஞ்சம் போன வாட்டி கொஞ்சம் நான் என்றுமே வருத்தப்பட்டதில்லை. எனது வருத்தமெல்லாம் என் தாய் திருநாடு இன்னும் மென்மேலும் செல்ல வேண்டும் என்பதே என் வருத்தமாக இருக்கும். அது வருத்தம் இல்ல, உங்க வாழ்த்தா நாங்க எடுத்துக்கிறோம். நிச்சயமாக, நிச்சயமாக. ஆமா. எப்பவுமே வந்து உங்க கனவுகள் வந்து நிறைவேறக்கூடியது. அப்பயே வந்து ஆடுவோமே, பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அப்படிலாம் பாடுனீங்க. அதுவும் அப்போ கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்ற ஒரு குழப்பத்தில இருந்த ஒரு பீரியட்ல கிடைக்கும், கிடைச்சிடுச்சு, நான் கொண்டாடுறேன் அப்படின்னு நீங்க பாடுனீங்க. இப்போ கொஞ்சம் அப்படியே ஒரு கஷ்டமான சூழ்நிலை. பொங்கல் வந்தாலும் ஏற்கனவே 2 வருஷம் அப்படியே கஷ்டப்பட்டு தான் வந்தோம். இப்போ புதுசு புதுசா ஏதேதோ சொல்றாங்க. எப்படி அத சமாளிக்க போறோம்னு தெரியல. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே பாட்டை மறந்து விட்டாயா? மறக்கவே இல்ல, மறக்கவே இல்ல. இருந்தாலும் மனுஷங்கிட்ட போராடுறது, எதிரிங்ககிட்ட போராடுறது ஒரு விதம். இந்த மாரி கிருமிங்க கிட்ட கவலைப்படாதே. நிறைய அறிவாளிகள் இருக்கிறார்கள். நம் தாய் திருநாட்டில் இருக்கிறார்கள், உலகத்தில் இருக்கிறார்கள். உனக்கென்ன பயம்? எத்தனை கிருமி வந்தாலும் வென்று விடுவார்கள். அச்சப்படாதே. அது என்னமோ உண்மதான். ஆம். ஆனா திருப்பி திருப்பி அத பத்தி ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கு. பயப்படாதே, அனைத்தையும் கடந்து வந்தோம். எத்தனையோ கடந்து விட்டீர்கள். இது என்ன? வீட்டிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உலகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வேறென்று சொல்ல இருக்கிறது? உண்மதான், உண்மதான் பாரதியாரே. உண்மதான். ஆனா உங்களுடைய வாக்கு நிச்சயமா அது பலிக்கும். நாங்கலாம் நல்லா இருப்போம் அப்படின்னு நம்புறோம். வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? வேற என்ன சொல்ல வேண்டும்? மெல்ல தமிழினி சாகும் என பல கயவர்கள் எண்ணிக்கொண்டு இருமாந்திருந்தார்கள். ஆமாம் பாரதியார். அத வந்து நீங்க வந்து மெல்ல தமிழினி சாகும் அப்படின்னு நீங்க சொன்னதா கூட அப்படிலாம் கதை கட்டி விட்டாங்க. நீங்க சொன்ன பாயிண்ட் அதுதான். சாகும்னு நெறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க. ஆனா சாகாதுன்னு நீங்க அப்ப சொன்னீங்க. அதுவும் உங்களுடைய சத்தியமான வாக்கு தான். நிச்சயமாக, நிச்சயமாக. அது உண்மைதானே மகளே? ஐயோ! ரொம்ப உண்மதான். ஆமா. அது எல்லாமே தமிழ் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. நன்றாக என்ன? இப்பொழுது இந்த கொடிய கொரோனா காலத்திலே எத்தனை தமிழினங்கள் உலகெங்கும் ஒன்று சேர்ந்து குவியத்தில், இணையத்தில் ஆஹா! ஆஹா! பிரமாதம். எத்தனை கவிதை நிகழ்ச்சிகள், பாட்டரங்குகள், பேச்சரங்குகள், தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சி என்று தொலைக்காட்சி பல அரிய பணிகளை செய்வதாக கேள்விப்பட்டேனே. ஆமாம் பாரதியாரே. எங்க சேனல் தான், எங்க சேனல் தான். எங்க தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சி தான். நெறையா உண்மையிலேயே நெறைய தமிழ் கவிஞர்கள்லாம் வெளியில வந்தாங்க. நான் கூட பாருங்களேன், அப்படியே வெளியில வந்தேன். ம். நிறைய நிகழ்ச்சிகளை நிறைய பேர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சி அல்லவா? சிறு சிறு குழந்தைகள் கூட குவியத்தில் இணைந்து கொஞ்சி கொஞ்சி தமிழில் பேசுவதை பார்த்தால் ஆஹா! எத்தனை மகிழ்ச்சி! அதுவும் வெளிநாட்டு குழந்தைகள்
தமிழே தெரியாத குழந்தைகள், தமிழ் படிக்க வாய்ப்பில்லாத குழந்தைகள் தமிழை தாயிடம் கற்றுக்கொண்டு பாடல் படித்தனவே. ஆஹா! என்ன ஒரு மகிழ்ச்சி தெரியுமா? அப்படியே நான் வீணுலகத்தில் பூரித்து போய்விட்டேன். ஆஹா! உண்மையிலேயே பாரதியாரே, அப்போ நீங்கள் ரொம்ப ஹாப்பி. நான் எப்போவுமே ஹாப்பி தான். ஓ! பாரதியார் சூப்பர். நீங்கள் எல்லா லாங்குவேஜ் தெரிஞ்சவராச்சே. உங்ககிட்ட என்ன லாங்குவேஜ் தானே எதிர்பார்க்கலாம். அப்புறம் வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? வேறு என்ன சொல்ல வேண்டும்? மகிழ்ச்சியாக இருங்கள், தைரியமாக எதிர்கொள்ளுங்கள், எது வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். தமிழர்கள், உலக தமிழர்கள் ஒன்றிணைந்திருக்கிறீர்கள், நிச்சயமாக வென்று விடுவீர்கள். ஆஹா! உங்களுடைய அந்த தமிழ் கமழும் அந்த அந்த வார்த்தைகளை கேட்கும்போது அப்படியே மனசு உடம்பு புல்லரிக்கிறது. உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. என்னோடய முதல் நிகழ்ச்சிகளை உங்களை வந்து கொஞ்சம் சோகமாக அனுப்பிச்ச மாதிரி ஒரு மனசில் ஒரு வேதனை இருந்தது. இன்றைக்கி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க. இறுதி நிகழ்ச்சி அப்படியா? ஆசீர்வாதங்கள். மென்மேலும் பல நிகழ்ச்சிகள் செய்து தமிழுக்கு சேவை செய். நான் தமிழுக்கு சேவை செய்கிறேனோ இல்லையோ, தமிழ் என்னை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. அதுக்கு தமிழுக்கு நான் தலைவணங்கி தான் ஆக்க வேண்டும். நன்றி கவிஞரே, கவியே நன்றி. வருகிறேன். நிறைய பணிகள் இருக்கிறது. நிறைய தமிழ் சார்ந்த இயக்கங்களை பார்த்து வர வேண்டும். அப்பொழுது செல்லட்டுமா? செல்லுங்கள் என்று உங்களை சொல்ல முடியாது. நீங்கள் எங்களோடவே இருந்துகிட்ருக்கீங்க. உங்கள் பாடலாலும் உங்களுடைய அந்த புதுமை கருத்துக்களாலும் இன்றைக்கும் நீங்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்கீங்க. எங்கள் கூடவே நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. செல்லுங்கள் என்று சொல்ல முடியாது. வாருங்கள் ஐயா. வருகிறேன். பாரதியார்ட்ட பேசிட்டோங்க. உண்மையிலேயே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பொங்கல் அப்படின்னா நிறைய இருக்குங்க. பொங்கல் பற்றி சொல்லலான்னா ஆக்சுவலாக சின்ன வயசுலலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி அளவுக்கு பொங்கல் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. நான் நிறையா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதை பற்றி. ஏன்னா தீபாவளிக்கு தான் எங்கள் வீட்டிலலாம் ட்ரெஸ் எடுத்துருவாங்க. பொங்கலுக்குலாம் ரொம்ப ரேர். ஆனால் என்ன ஒரு ஹாப்பி அப்படின்னா, பொங்கலில் பார்த்தீங்கன்னா அந்த போகி மொதல் நாள் வந்து டப்பட அந்த தோல் இல்லைங்க, அந்த தோலில் பண்ண அந்த ஒரு மத்தளம் மாதிரி ஒன்று விற்கும். அது வாங்குறதாங்க பெரிய விஷயம். 3 ரூபா 4 ரூபா 5 ரூபா. அதுலேயே கீழே கலர் போட்டது. அதுக்கு வந்து அந்த கம்பி வச்சு தருவாங்க. அது வந்து காஸ்ட்லி. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், வெறும் ட்ரம் மட்டும் கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டு பிளாக் மார்க் வச்சுருக்கு இல்லைங்களா, அதை 2 பிரித்து வச்சுட்டு அப்படியே டப்புன்னு அடிச்சிட்ருப்போம். அதில் தாளம் போட்டதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். எங்கே பார்த்தாலும் டக்கட என் பாட்டிலாம் திட்டுவாங்க, ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு. ஆனால் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அடிச்சுக்கிட்டே அப்படியே தெருவில் போகிறது என்னமோ வர்றது என்னமோ. முன்னாடியே வந்து போகி கொளுத்தணும். அப்போல்லாம் பாருங்களேன், பேப்பர்லாம் வந்து எங்கள் வீட்டிலலாம் நியூஸ் பேப்பர்லாம் வந்தால் அது வந்து கடைக்கு போய் அதை காசாக்க தான் பார்ப்பாங்களே ஒழிய அதெல்லாம் கொளுத்த மாட்டாங்கங்க. நாங்களாம் சொல்லுவோம் எங்கள் பாட்டிகிட்ட போய், பழையன கழிதலும் புதியன புதிதலும் அதெல்லாம் செய்யணும், ஏதாவது பழசு கொடுங்க அப்படின்னா. ஏன்னா இருக்குது பழசு ஒன்றும் வீட்டில் இல்லை, எல்லாம் தேவைப்படும், எடுத்து போய் அப்படின்வாங்க எங்கள் பாட்டி. என்னடா இது எதுவுமே கொடுக்க மாட்டுறாங்களே சொல்லிட்டு அப்புறம் இப்படி போய் ரோட்டில் இருக்க பேப்பரு குப்பைங்க இதெல்லாம் பொறுக்கிட்டு வந்து, ஏன்னா வீட்டிலலாம் எதையுமே வந்து ரொம்ப அதை தூக்கி போடுறதுக்கு மனசு வராது பெரியவங்களுக்கு. நான் கூட அப்படி தாங்க ஆகிட்டேன். எது இருந்தாலும் எடுத்து வைக்கணும்னு தோணுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க, அது பாசிட்டிவாக நெகட்டிவாக எனக்கு தெரியல. பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லி நம்மளுடைய நிறைய அந்த ஓலைச்சுவடிகள் ஏடுகள் இதெல்லாம் எரிச்சிட்டாங்க. இது ஒரு தப்பான கான்செப்டோ அப்படின்ற கூட பேசுகிறாங்க. ஒருவேளை எங்கள் பாட்டி மாதிரி ஆளுங்கள்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் எதையுமே வீணாகக்கூடாது, எடுத்து போய் உபயோகமாகும் அப்படின்னு எடுத்து வச்சுப்பாங்க. சரி என்ன பண்ணுறது, போகிக்கு ஏதாவது கொளுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் கொளுத்தக்கூடாது. துணி பழைய துணியெல்லாம் துடைக்கலாம், அப்புறம் அது கொளுத்துனா ஸ்மெல் வரும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு அது ஃபார்ம் பண்ணும். அப்போயே பயங்கர சயின்ஸ். எங்கள் அம்மாவுக்கு அந்த துணியை எங்ககிட்ட கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக சொன்னாங்களா, இல்லை உண்மையிலேயே அந்த குளோபல் வார்மிங் வேணான்றதுக்காக சொன்னாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பசங்க வந்து டயரெல்லாம் எரிச்சிட்டு போவாங்க. எனக்கெல்லாம் அந்த ஸ்மெல்லே பிடிக்காதுங்க. ஏதோ அந்த டயரை பற்ற வச்சுட்டு அப்படியே தெருவாக போவாங்க. அந்த டயர் வரதுனால ஐயோ வீட்டுக்குள்ளே ஓடிப்படும். எவ்வளோ ஒரு தப்பான ஒரு இது. ஆனால் அதுலேயும் ஒரு ஜாலி இருந்திருக்கு. நாங்கள்லாம் சமத்துங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்படியே அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்க பேப்பர் குப்பைகள் அதெல்லாம் பொறுக்கிட்டு வந்து, இன்னொன்று வேப்ப மரம் இருக்குங்க, அந்த குப்பையெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சுப்போம். எதையாவது எரிக்கணுமே வீட்டுக்கு முன்னாடி அப்படி கருப்பாக அவ்வளோ எரிஞ்சு கிடக்கணும். அப்போதான் மனசுக்கு நிம்மதி. எப்படி மார்கழி மாதத்துக்கு கோலம் போடுறோமோ, தீபாவளியில் பொட்டாசு கழுத்தி குப்பையை போடுறோமோ, அது மாதிரி கருப்பாக எரிஞ்சு இவ்வளோ இருக்கணும். அவங்க வீட்டில் இவ்வளோ எரிச்சாங்கடா அவ்வளோ எரிச்சா. இது ஒரு கான்செப்ட் எங்களுக்கு. இது ஒரு போட்டாப்பட்டு என்ன பண்ணுறது, இந்த போட்டி இது சேர்க்கறது பெரிய விஷயம் எங்களுக்கு. அதனால் வேப்ப மரம் குப்பையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடி பண்ணி வச்சு காலங்காத்தால 3 மணிக்கெல்லாம் எழுந்து பார்த்தா அந்த மார்கழி மாதம் பனி வேறு, இந்த புகை மூட்டம் வேறு. அப்படியே பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் அப்படியே வானம் க்ளவுடாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏதோ ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வரும்.
அதனால் அந்த குளிரில் முடியாமல் பற்ற வைப்போம் பத்தாது. ஏன் அந்த சருகுலாம் பாவம் பனி கொட்டிது வேலை. அப்போல்லாம் எங்களுக்கு அந்த காய வச்சு வைக்கணும்னு தெரியாது இல்லைங்க. பட்டாசு எப்படி பதத்து போகுமே அது மாதிரி தான் எங்கள் நிலைமை இதுவும் ஆகும். சரி எப்படியோ கஷ்டப்பட்டு போட்டு எரிச்சு விட்டு அப்பா எரி அது பிடிச்சிக்கோ கொஞ்சம் எரி அப்படியே சூடு வந்து மற்றதெல்லாம் அப்படியே பறிக்கும். அதாவது வேப்பையில் குப்பை தானேங்க, பேப்பர் தானே, வேறு என்ன இருக்குது, கப்ப பண்ணி எரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே பார்த்துட்டு அந்த ட்ரம்மை வச்சு அதில் வந்து அடிச்சு ஒரு தடவை என்னாச்சுன்னா அந்த ட்ரம்மு வந்து அந்த தோல் இருக்கு இல்லைங்களா, அது கிட்ட போய் காமிச்சேன். அப்போ தான் அது படப்படன்னு வெடிக்கும்னு சொல்லிட்டு அப்படி உருகி போச்சுங்க. ஐயோ இது என்னடா வம்பா போச்சேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஜாக்கிரதையாக அப்படி தூரத்துலேருந்து அப்படி அனல் வச்சு சினிமாவில் காட்டுற மாதிரிலாம் பண்ணால் வேலைக்காகான்னு சொல்லி தூரத்தில் வச்சுட்டு டப்புன்னு அடித்து ஒரு வழியாக போகி கொண்டாடி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தா க்ளீனிங் வேலையெல்லாம் பண்ணணுன்னு போது ஐயோ என்னடா இது என்னடா தீபாவளிக்கு இதெல்லாம் கிடையாது, பொங்கலுக்கு இவ்வளோ வேலை செய்ய சொல்கிறாங்களேன்னு தோணும். அதெல்லாம் க்ளீன் பண்ணி வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் வந்து செவுத்து ஓரத்தில் வந்து காவின்னு சொல்லிட்டு அடிப்போங்க. அந்த நாங்கள்லாம் வந்து சிட்டியில் இருந்தாலும் அந்த காவி அடித்தா தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அட்லீஸ்ட் அந்த ஹால்லையாவது அதை அடிக்கணும். அதை அடித்து விட்டுட்டு கோலம் போடுறது அப்படியே ஸ்டார்ட் ஆகிடும். க்ளீனிங் ஒர்க்கு கொஞ்சம் போர் அடித்தாலும் எல்லோரும் செய்கிறாங்களே நம்மளும் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பரபரப்பாக இயங்க ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் ட்ரெஸ்ஸு இருக்குதோ இல்லையோ இது இருக்கிறதுலேயே ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டு ஆனால் காலையில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அப்படியே பரபரன்னு எழுந்து தீபாவளி மாதிரியே தான் காலையில் எழுந்து சக்கரை பொங்கல், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல், அப்படியே குட்டி குட்டியாக கத்திரிக்காய் நறுக்கி போட்டு சாம்பார் இருக்கும், வடை கிடைக்கும், பாயசம் கிடைக்கும், வடையில் 2-3 வடை கிடைக்கும், ஆமாம் வடை, உளுந்த வடை, தவளை வடை எல்லா வடையும் இருக்குங்க. அப்படியே மஜாவாக பண்ணி வச்சு நமக்கு சிட்டிங்கிறதுனால அந்த வெளியில் வச்சு கும்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது. சில வீட்டில் பண்ணுவாங்க, அதை போய் வேடிக்கை பார்த்துட்டு வருவோம். வீட்லேயே அப்படியே பொங்கல்னதுக்கப்புறம் அந்த எல்லா அம்மா கூப்பிடுவாங்க, ஐயோ பொங்கல் கற்றுக்க வாங்க பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு தை பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு கோரஸாக ஒரு கற்றுக்கிட்டு ரைட் சைடு புகிச்சுப்பா அப்பா அப்படின்னு அது ஒரு சின்ன அப்படி ஒரு லைட்டாக ஒரு டச் பண்ணிவிட்டு உட்காந்தோமா, வாழை இலையை போட்டோமா, அப்படி பொங்கலை சாப்பிட்டோமா, அதோட ஓடு கோவிலுக்கு ஆஸ் யூஷுவல் கோவிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அது ஒரு பொங்கல் ஜாலியாக போங்க. அப்புறம் பொங்கல் இப்படியே தான் போகும். யாருக்காவது கொடுத்தாலும் பொங்கல் தான் கொடுப்பாங்க, வாங்கினாலும் பொங்கல் தான் கொடுப்பாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பொங்கல் போய்ட்டே இருக்கும். எங்கள் சாமி தாத்தான்னு ஒருத்தர் இருப்பார், எங்கள் அம்மாவோட தாய் மாமா. அவர் கல்யாணமே பண்ணிக்கல, ஆனால் அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னு சொல்லுவார். அடிக்கடி அவங்கள பற்றி ஸ்டோரி சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கு பொங்கல்னால் அவர் எங்கே இருந்தாலுங்க, அவர் ஆக்சுவலாக மதுரைக்கு போவார், அப்புறம் கோயம்புத்தூர் போவார், அப்படியே போயிட்டே இருப்பார். எங்கள் வீட்டில் வந்து ஒரு 3 months இருப்பார். ஒரு பொங்கல் நேரத்தில் மட்டும் எங்கே இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாருங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு தட்டு ஃபுல்லாக 3 வேளையும் பொங்கல் சாம்பாருங்க. எவ்வளோ நேரம் போடுன்னார். எவ்வளோ நேரம் தான் இவர் சாப்பிடுவார் அந்த பொங்கலான்னு பார்த்துட்டே இருப்பேன். அதுவும் அந்த முந்திரி பருப்பு மிளகு எடுத்து அவர் கடித்து சாப்பிட்றாருப்பா, அந்த ஒரு அலாதி இதுவே இன்பத்தில் பொங்கல் போது அவர் ஞாபகம் வந்துடுச்சு. இப்போ இல்லை அவர் தெரியும், எனக்கே வயசாகிடுச்சு, அவருக்கு ஆயிருக்காதான் போய் சேர்ந்துட்டார். ஆனால் பொங்கல்னு வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் பொங்கல் மேய்ந்து போனால் எங்கள் சாமி தாத்தா தான் எங்களுக்கு ஞாபகம் வருவார். அப்புறம் பொங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நகருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்புறம் நிறைய மாடு இருக்குங்க. அடுத்த நாள் மாட்டு பொங்கல் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்கும். ஆக்சுவலாக மாட்டு பொங்கல் ஒரு விசேஷம் என்னென்னா, எங்கள் அம்மாவுக்கு எனக்கு பர்த்டே. இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னா என் பையனுக்கு எனக்கு தான் பர்த்டே. அம்மா January 15th, பையன் அதுக்கப்புறம் 15th பிறந்தான். ஆனால் 2 பேரோட பர்த்டே ஒன்றே இருக்கனால அது ஒரு மஜா. நாங்கள் மாட்டு பொங்கல்ன்றதோட எங்கள் அம்மா பர்த்டே தான் கொண்டாடுவோம். எங்கள் அம்மா வந்து பிறக்கச்ச எங்கள் பாட்டிக்கு வந்து பஜ்ஜி சுட்டுட்டு இருந்தாங்க. அதனால் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி எங்கள் வீட்டில் கட்டாயமாக பஜ்ஜி இருக்குங்க. அது இல்லாமல் மாட்டுப்பொங்கல் பஜ்ஜி அது ஒரு காம்பினேஷன், அது கட்டாயமாக வந்துடும். இப்போயும் எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. மாட்டுப்பொங்கல் வந்துன்னா வீட்டில் பஜ்ஜி பண்ணி சாப்பிட்ற பழக்கம் எங்களுக்கு இருக்குது. அம்மா இல்லை, இருந்தாலும் அதை அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். என் பையன் இருக்கான் இல்லையா, அவங்க பர்த்டே டேட் தானே அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதில் என்ன ஒரு விசேஷம்னா, மாடெலாம் பார்த்திங்கன்னா நங்கனூரில் எங்கே பார்த்தாலும் இப்போ கூடங்க எங்கே பார்த்தாலும் நங்கன்னு சுற்றும். இதுவே பெரம்பூரில் எங்கள் மாமியார் சைடு ஒரு மாடு கூட பார்க்க முடியாதுங்க. ஒரு தவசமாகட்டும் ஒரு இதுவாகட்டும் மாட்டுக்கு போய் எதாவது கொடுக்கலான்னா பைக் எடுத்துன்னு சம்டைம்ஸ் கால் டாக்ஸிலலாம் போய் நாங்கள் மாடை தேடி பார்த்து அந்த அகத்தியரியை கொடுத்துருக்கோங்க. அந்த மாதிரிலாம் நிலமை சிட்டியிலலாம் இருக்குது. ஆனால் எங்கள் நங்கனூரில் அப்படியே எங்கே பார்த்தாலும் அப்படி கம்பீரமாக அப்படி உலாவிட்டே இருப்பாங்க. வீட்டுக்கெலாம் வருவாங்க. நாங்கள் வந்து அந்த கழனி தண்ணியெல்லாம் வைப்போம். அதெல்லாம் அந்த காலம்ங்க. இல்லை மாட்டு பொங்கல் பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 5 வீட்டில் மாடு இருந்ததுங்க. 5 வீட்லேயும் கிட்டத்தட்ட 4-5 மாடு இருக்கும். ஒன்றுத்துக்கு ஒரு பேர். அது குட்டியை கண்ணு போடுறதெல்லாம் நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுவும் அந்த கண்ணுக்குட்டி வந்து வெளியில் விடுற சீன் இருக்குது, அப்பா அது அந்த மாடு படுற வேதனையும் அந்த கண்ணுக்குட்டியை அவர் தாங்கி பிடிக்கிறதும் அதெல்லாம் ஒரு ஆனந்தமான ஒரு விஷயங்க. அப்புறம் சீம்பால் கிடைக்கும். அதுக்காகவே ஒரு மாடு வயிறு பெருசாக நாங்கள் ஹாப்பியாகிடுவோம். அவங்க வீட்டில் சீம்பால் கிடைக்கும். மாடு சந்தோஷப்படுதோ இல்லையோ நாங்கள் சந்தோஷப்பட்டு தெரியும் அந்த சீம்பாலுக்காக. அப்படி மாடை பற்றி சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் அப்படியே எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டிலே தேனப்பான்னு ஒருத்தர் இருப்பார். அப்படியே ஃபுல்லாக அவங்க துழுவும் ஃபுல்லாக மாடு இருக்கும்.
அது காலையில் கத்தி நாங்கள் கோழி கத்தி எழுந்திரிக்கிறதோட மாடு கத்தி தான் எழுந்துப்போம். அவ்வளோ அழகாக அம்மா அம்மா அப்படின்னு எழுப்பி விடும். அப்படியே எழுந்தவுடனே அங்கே போய்ட்டு அப்படியே அதெல்லாம் அன்றைக்கி க்ளீன் பண்ணுவாங்க. நீட்டாக பண்ணி பொங்கல் பண்ணி அதுக்கு ஊட்டி விட்டுட்டு அதோட எச்சி தண்ணி அப்படியே தெளித்து விடுவாங்க. அவங்கள மதுரைக்காரவங்க அதே பழக்கம். நாங்களும் மதுரை தான். அந்த பழக்கம் அப்படியே தெளித்து விட்டுட்டு அதுக்கு தலையில் ரிப்பன்லாம் கட்டி விட்டு பலூன்லாம் கட்டி விட்டு அப்படியே பவ்யமாக நின்றுட்டுருப்போம். அது அப்படியே தடவி கொடுத்து உண்மையிலேங்க நம்ம அதெல்லாம் நினச்சி பார்த்தா அப்போ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது ஒரு ரசனையாக இருந்தது. இப்போ யோசித்து பார்த்தா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இப்போ ஜல்லிக்கட்டுலாம் நடந்துச்சு. அப்பா நாங்கள்லாம் கூட இங்கே அபுதாபியில் பயங்கரமாக பண்ணாங்க. வி வாண்ட் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுக்கிட்டு ஃபேஸ்புக்லலாம் போட்டு நாங்கள் பண்ணதும் அது கேஸு ஜெயிச்சது ஒரு காரியமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்க. அப்புறம் அப்படி வரும். அப்போ எங்கள் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது 80s 90s பீரியடில் அப்படியே அந்த பக்கம் எல்லாம் மாடு சும்மா விரட்டிட்டு ரெக்கில் வண்டியெல்லாம் வச்சுட்டு மூவரசம்பட்டு ஏரியாவிலேருந்து மீனம்பாக்கம் வரைக்கும் அப்படி டக்குன்னு ஓட்டிகிட்டு போவாங்க. ஒரு 5 மணி ஆனால் 5 to 7 மணி வரைக்கும் போயிட்டே இருக்குங்க. கலர் ட்ரெஸ் போட்டு சலங்க சத்தம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒரு காலங்க. இப்போ இருக்குது. ஆனால் அந்த மாதிரி எடுத்து கட்டி செய்கிறாங்களா சிட்டியில் அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஆனால் அந்த எங்கள் ஸ்ட்ரீட்லேயே பாருங்களேன், இப்போ எல்லாருமே மாடை விற்றுட்டாங்க. ஏன்னா மாடு இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அது மாடு இல்லாதவங்க எங்கள் பாட்டியே திட்டிருக்காங்க. ஒரே கொசு மாடால் தான் வருது அப்படின்வாங்க. இப்போ மாடு போச்சு கொசு வருது என்ன பண்ணுறது? அது ஏதாவது ஒன்று சொல்லி இது பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் போய் பசும்பால் மட்டும் கரெக்டாக வாங்கிப்பாங்க. பசும்பால் தரீங்களா, தண்ணி இல்லாமல் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. நம்ம மனுஷங்க இருக்காங்களே இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க. ஆனால் அந்த மாடுங்களோட ரொம்ப அழகாக அந்த கண்ணு குருட்டுன்னு விழிக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். இதுவே பாருங்களேன், கிராமத்து பொங்கல் நான் பார்த்தது இல்லைங்க. அதனால் அதை பற்றி நான் ரொம்ப பேச முடியாது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் இருக்குது. எங்கள் சித்தப்பாலாம் எங்கள் ஊர் திருவள்ளூர் விழா பக்கம் அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, எங்கள் சித்தப்பாங்கலாம் கரெக்டாக பொங்கலுக்கு முன்னாடி வந்துடுவாங்க. வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு அவங்களுக்கு ஏதோ கொடுக்கல் வாங்கலாம் இருக்கும். அப்போ அண்ணே பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் பிள்ளைங்களுக்குலாம் அப்படின்னு. நான் பார்ப்பேன், என்னடா சித்தப்பா தீபாவளிக்கு தான் ட்ரெஸ் எடுக்கணும், பொங்கலுக்கு போய் எடுக்கிறாரு அப்படின்னு பார்ப்பேன். ஆனால் வளர தான் தெரிஞ்சது அது எவ்வளோ பெரிய ஒரு உழவர்களுடைய திருநாள், அவங்களுடைய அந்த வாழ்நாளின் அந்த ஒரு வருஷத்தோட சாதனை, அவங்களுக்கு உலகமே கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் போக போக தெரிஞ்சு வந்தது. எங்கள் சித்தப்பா ஒன்றுலாம் சொல்லுவாள், ஏய் தீபாவளிக்கு என்னடி ட்ரெஸ்ஸு அப்படின்னா, தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸா இல்லையே அப்படின்னுவா. ஐயா தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ட்ரெஸ்ஸு கிடையாது அப்படின்வேன். அப்போ தான் பொங்கல் ட்ரெஸ், அவங்கெல்லாம் பொங்கல் தான் அவங்களுக்கு திருநாள், நாங்கள் தீபாவளி திருநாள். ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியல. பாரதியார் அவர்கிட்ட பேசின மாதிரி உழவர்கள் திருநாள் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டு இது பண்ணியிருந்தா எங்களுக்கும் கொஞ்சம் உரைச்சிருக்கும். சிட்டியில் இருக்கவங்களுக்கு அது புரியல. சிட்டியில் இருக்கவங்க நாங்கள் நினச்சிப்போம் பொங்கல் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த காணும் பொங்கல் இருக்குங்க, யபா காணும் பொங்கல் அப்படிங்கிறது திருவள்ளுவர் தினம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 4 பேரை போய் பார்க்கணுன்றது ஒரு கான்செப்ட்டு. 4 பேரை பார்க்கணுன்னு அன்றைக்கி பார்த்தா பஸ் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும், ஆட்டோக்கெலாம் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது, நடந்து போனால் கூட ரோடு ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும். எம்மா காணும் பொங்கலும் ஒரு தடவை எக்ஸிபிஷன் நினைக்கிறேங்க, போயிட்டு காணும் பொங்கலுக்கு போயே ஆகணும், காண வேண்டும் யாரையாவது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அத்தை மாமா வீட்டுக்கு போக வேண்டியதான். நேராக எக்ஸிபிஷன் நம்ம ஒரு பொருட்காட்சி இருக்குது சென்னையில், போய் அப்பா படாத பாடுபட்டு அப்படியே முட்டி மோதி நெருக்கி போதும்டா சாமி வீட்டு சேலம் பஸ்ஸே கிடையாது, பஸ்ஸெல்லாம் அப்படியே தொங்கிட்டு வருது. நடந்தே வந்தோங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க, சைதாப்பேட்டிலேருந்து கிட்டத்தட்ட மவுண்ட் வரைக்கும் நடந்தே வந்தோம். அப்புறம் ஏதோ ஒரு பஸ் அப்புறம் திருப்பி இறங்கி திரும்பி நடந்து போய் கிட்டத்தட்ட வீட்டுக்கு 12 மணிக்கு போய் சேர்ந்தோம். காணும் பொங்கல் என்றால் இனிமேல் வீட்டிலே டிவியில் காணலாம் அப்படின்னு அன்னையிலேருந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு டீசெண்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் மக்களுக்கு ஒரு க்ரேஸுங்க, எது ஒரு ஸ்பெஷல் டேவோ அந்த டேயில் போய் என்ஜாய் பண்ணுன்ற ஒரு தைரியம் இருக்குது. அவங்களாம் தைரியசாலிகள், நம்மலாம் அந்த அளவுக்கு கிடையாது. பொங்கல் பற்றி நிறைய பேசிக்கிட்டே போகலாம். அப்படின்னு பார்த்தா நான் ஒன்றும் ரொம்ப அப்படி அதாவது கிராமத்துக்குலாம் நாங்கள் லீவில் தான் போவோம், ரொம்ப வழியாக பார்த்தது கிடையாது. அதனால் என்னுடைய ஃபீலிங்ஸுன்னு சொல்லி நான் கிராமத்து பொங்கல் வாழ்க்கையை பற்றி சொல்கிறதுக்கு யோசித்து பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. நமக்கு இந்த அப்படி இப்படி பார்த்து சொல்கிற பழக்கம் கிடையாதுங்க, எல்லாமே இங்கேருந்து வர்றது தான். வெயிட் பண்ணுங்கள், இப்போ வரவங்க பொங்கல் பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஷோருக்குங்க, பார்த்துட்டு போங்க. கடைசி ஷோங்க, ஒரு 7 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன். தேங்க்யூ. அண்ணே பொங்கல் பொங்கிடுச்சா? டே என்னடா பொங்கல் வரதுக்கு இன்னும் 2-3 நாள் இருக்குது, அதுக்குள்ளே பொங்கிடுச்சான்னு கேட்டுட்டு வரேன். அப்படி இல்லைண்ணே, அண்ணேன்னு கூப்பிட்டா நீங்கள் என்னடா இப்படி வரேன்னு கேட்குறீங்க. அதான் பொங்கல் பொங்கிடுச்சான்னு ஒரு நல்ல சகுனமாக இருக்கட்டுமேனு அந்த மங்கள வார்த்தையை சொல்லிட்டு தானே. பாரப்பா மங்கள வார்த்தை சொல்கிறாராம். அப்படியா, சரிடா, பொங்கல் பொங்கிடுச்சு, பொங்கும் போதுமா? போதும்ண்ணே, நீங்களும் மங்களமாக பேசுகிறீங்க. அப்புறண்ணே பொங்கலுக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா? வீட்டில் எப்படியும் நம்ம தான் செஞ்சாகணும்.
ஆமாண்டா, வெள்ளை அடிக்கிறது, வீடை சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம தான்டா செய்யணும். வீட்டு நம்ம அம்மாங்க அரிசியெல்லாம் புடச்சி சுத்தம் பண்ணி அந்த மாதிரி பொங்கலுக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் செய்வாங்க. கோலம் போடுவாங்க. சுத்தம் பண்ணுறதுலாம் நம்ம தான்டா செஞ்சாகணும். அவனே வருஷம் வருஷம் நம்ம தான் டெய்லி செஞ்சிட்ருக்கோமே. ஓ, உங்கள் வீட்டில் நீ டெய்லி செய்கிறடா, ஆனால் எங்கள் வீட்டில் அண்ணன் கிங்குடா, பொங்கலுக்கு மட்டும்தான்டா நான் சுத்தமாக வேலை செய்வேன். ஆ, என்னமோனே நீங்களும் சொல்கிறீங்க, நானும் கேட்குறேன், நம்பிடுவோம். டே விட்றா, என்னடா நம்ம வீடுடா, நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம், இதில் என்னடா தப்பு இருக்குது, இதில் என்னடா ஆண் பெண்ணு. அண்ணே அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை, சந்தோஷந்தான். சுத்தம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். பண்ணிட்டேன்டா, எல்லாம் சுத்தமாக பண்ணி பொங்கலுக்கு அப்படியே பரபரப்பாக இருக்கேன்டா. சரிங்கண்ணே, அப்புறம் பொங்கல்னு பொங்கலை பற்றி எதாவது சொல்லுங்களேன். என்ன தான் இருந்தாலும் அண்ணங்கிட்ட வந்து உனக்கு நல்லது கெட்ட தெரிஞ்சுக்கிறதுல அத்தனை ஒரு ஆனந்தம். ஆமாண்ணே, என்ன தான் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத நான் தான் கேட்பேன். என்ன பண்ணுறது, நீங்கள் சொல்லி நான் கேட்குறது தான் சனங்க விரும்புகிறாங்க. ஓ, சனங்க விரும்புகிறாங்க, அதனால நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறீங்களாக்கும். அப்போ போடா, நீ போய் தெரிஞ்சுக்கோ. சனங்களுக்கு கூகுள் இருக்குது, அப்புறம் ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, நிறையா இருக்குடா இப்போல்லாம். அதில் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, நீ கிளம்பு. என்னண்ணே கோச்சிக்கிறீங்க, சும்மா சொல்லுங்கண்ணே. டேய், பொங்கல்ன்றது என்னடா? அதாவது கஷ்டப்பட்டு ஒரு போகம், நம்ம ஊர்லலாம் ஒரு போகம் தாண்டா முப்போகமாக விளையுது. அந்த ஒரு போகம் தண்ணிக்கே நம்ம விவசாயிங்க பாடுபடுறாங்க. ஆமாண்ணே, பாவம் கஷ்டப்பட்டு ராப்பகலாக உழைச்சி நமக்காக அரிசி பருப்பு எல்லாம் விளைவிச்சு கொடுக்குறாங்க. அந்த பொங்கல் நாளில் அவங்களுக்கு சூரியனுக்கு நன்றி சொல்கிறதுக்காகவும், அப்புறம் வந்து தனக்காக உழைச்ச மாடுங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காகவும் இந்த விழாவை கொண்டாடுறாங்கடா. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக நம்ம ஒரு விழாவை பண்ணணும்டா. ஆமாண்ணே, சரியாக தான் சொன்னீங்கண்ணே. அதாவது சூரியன் உதிச்சா தான் பயிர் விளையும், அது கரெக்டு தான். அப்போ நம்ம எல்லாருக்காக தான் இப்போ சூரியன் உதிச்சாகணும், அப்போ நம்ம எல்லோரும் தான் கும்பிட்டாகணும். விவசாயிங்க மட்டும் பொங்கல் பண்ணணுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது. ஆமாண்டா, அது அப்படியே மாறி இப்போ நம்மளும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். அது ஒரு பண்டிகை ஆகிடுச்சு. ஆனால் நமக்காக உழைக்கிற அந்த விவசாயிக்கு நம்ம ஏதாவது ஒரு விழா வைக்கணுமா இல்லையாடா? வைக்கணும் தானே. எவ்வளவோ இருக்குண்ணே, அம்மா டே, அப்பா டே, தாத்தா டே, பாட்டி டே, ஃப்ரெண்டு டேன்னு. ஏண்ணே விவசாயி டேன்னு ஒரு டே இருக்கா? இருக்குதோ என்னவோ, ஆனால் அவ்வளோவா இன்னும் பிரபலமாகலை. அது மாதிரி ஒரு டேவை இப்போ புதுசாக வந்திருக்க யாராவது ஒருத்தர் வச்சு கொண்டாடினா அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும்டா. அதாவது சூரிய பகவானுக்கு நம்ம நன்றி செலுத்துகிற நாள் பொங்கல்னு வச்சுக்கலாம், அது உழவர் திருநாள்னு கூட சொல்லிக்கலாம். இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு டே வச்சு கும்பிட்டா அது ஒரு ஆனந்தம்டா. ஆமாண்ணே, நீங்கள் நினைக்கிறீங்க, நான் நினைக்கிறேன், நினைக்க வேண்டியவங்க நினைக்கணும். டேய், நினப்பாங்கடா, நம்ம சொல்லிட்டோம்ல, நம்ம மனசில் இருக்கிறதா சனங்க மனசுலையும் இருக்கும், நிச்சயமாக நினப்பாங்க. சரிங்கண்ணே, அப்புறம் பொங்கலுக்கு கரும்பு சாப்பிடுவோமே சின்ன வயசில், எல்லாம் மறந்து போயிடலாம். ஆமாண்டா, அதுவும் தோட்டத்தில் போய் திருட்டுத்தனமாக கரும்பை அந்த சலம்லாம் நம்ம உடம்புல ஏறி குத்துனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு திருடிட்டு வந்து அந்த அடிக்கரும்பை கடிச்சு சாப்பிடுவோமே, அட்டா அந்த ருசி இன்னைக்கு வரைக்கும் வரலடா. அண்ணே, எதுவுமே உழைக்காமல் செஞ்சால் சுகமாக தான் இருக்கும், ஆனால் அது பாவம்ண்ணே. பாவம், உழைக்காமல் செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது நீங்கள், சரியா? அண்ணே போங்கண்ணே, ஏதோ சின்ன வயசு அறியாமல் செஞ்சிட்டோம், அதையே சும்மா சொல்ல முடியுமா? அண்ணே, சின்ன வயசில் எனக்கு கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கரும்பை துண்டு துண்டாக வெட்டி அந்த தோலை மட்டும் உருவி அப்படியே ஐஸ் கச்சி மாதிரி கொடுப்பீங்க. நான் அப்படியே பிடிச்சிக்கிட்டு நுனியில் கட்டி சாப்பிடுவேனே. அண்ணே, என் மேலே ரொம்ப பாசமாக இருந்திருக்கீங்கண்ணே சின்ன வயசில். வயசாக தான் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கண்ணே. என்னடா பண்ணுறது, சின்ன வயசில் நீ வந்து தத்த காப்பதுக்கான ஏதோ உளருவ, ஏதோ சின்ன குழந்தை உளர்ற, ஐயோ பாவம் நம்ம தம்பியாச்சு உன்னை அரவணைச்சேன். ஆனால் வயசாக அதே மாதிரி உளர ஆரம்பிச்சியா? அண்ணனுக்கு அப்பப்போ கோவம் வருது, கையை நீட்ட வேண்டியது. அப்போது என்னண்ணே, இப்போ என்ன சின்ன பிள்ளையா நினச்சி ஏதாவது மன்னிக்க வேண்டியதானே? மன்னிக்கணும்னு ஆசையாக தான்டா இருக்குது. டேய், அடிக்கிற கை தாண்டா அணைக்கும். போங்கண்ணே, இதை சொல்லி அடிச்சிட்ருக்கீங்க. இப்போல்லாம் நான் உன்னை அடிக்கிறது இல்லைடா, நான் உன்னை அடித்தா உன் பிள்ளைங்க வந்து அப்புறம் என்ன அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமாண்ணே, அதான் வார்த்தையில் குத்தி கிளறீங்களே. விட்றா. அப்புறம் கரும்பு சின்னுவிட்டு அந்த துண்டாக நறுக்கி கொடுப்பேனே. ஒரு தடவை அந்த கரும்பை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சு போட்டு நம்ம நாக்கெல்லாம் புண்ணாகி போய் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். நாக்கை வச்சுக்கிட்டு அளவாஞ்சவங்க அவருக்காடா. ஆமாண்ணே, அது என்னண்ணே, கரும்பு தின்னா நமக்கு வந்து தண்ணி குடிச்சா அப்படி ஆகுது. அதெல்லாம் ஏதோ சயின்டிஃபிக்கல் இதுடா. ஆனால் வீட்டில் சொல்லுவாங்கடா, கரும்பு தின்னுபிட்டு தண்ணியை குடிக்காதுன்னு. ஆனால் நம்ம தின்னுவோம். அது மேபி ஆல்கஹால் ஏதோ கலந்து என்னமோ அது போல் இருக்குது. விவரம் தெரிஞ்சவங்க கமெண்டில் போடுவாங்கடா.
அண்ணே உங்களுக்கு தெரியாத விஷயம் கூட இருக்காண்ணே, ஜனங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நிச்சயமாக கமெண்ட்டில் போடுவாங்க. போடுறேன்டா, அப்படியாவது நம்ம ஷோக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் வரட்டும்டா. ஓ இது இப்படி ஒரு டெக்னிக் அண்ணே, சரிடா சரிடா. அப்புறம் கரும்பு போட்டு சாப்பிட்டுவிட்டு, பொங்கல் சாப்பிட்டுவிட்டு, வடையை தின்னுபிட்டு நம்ம ஒய்யாரமாக வீதியில் உலா வருவோம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆமாண்ணே, அப்போல்லாம் மாட்டு பொங்கலுக்கு எவ்வளோ மாடு இருக்கும், மாடுங்களை குளிப்பாட்டி ஏதோ 2 ரூபா 1 ரூபா தருவாங்க. அந்த காசை எடுத்துக்கிட்டு சினிமா தேட்டரில் போய் சினிமா பார்ப்போம். ஆமாண்டா, இப்போ மனுஷன் குளிக்கவே தண்ணி இல்லை, இதில் மாடு வேற குளிக்க போதாக்கும். ஏதோ அப்படி சந்தனத்தை தெளித்து ஒரு பொட்டை வச்சு அலங்காரம் பண்ணி அப்படி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பாவம்னே, இருந்தாலும் நமக்காக உழைக்கிற அந்த மாடுக நமக்காக பால் கொடுக்குது, அவங்களுக்கு கவனிச்சுக்கணும் இல்லைண்ணே. டேய் கவனிக்கிறாங்கடா, கிராமத்தில் கவனிக்கிறாங்க. இப்போ சிட்டியில் எங்கடா மாடு இருக்குது? மாடு வச்சா பக்கத்து வீட்டுக்கார சாணி நாற்று அடிக்குது, அது அடிக்குது இது அடிக்குது, துரத்தி விட்டுறான். இப்போ பாலுக்கு போய் ஆவின் பாலுங்கிறான், அந்த பாலுங்கிறான், இந்த பாலுங்கிறான், தண்ணிங்கிறான். அண்ணே அரசியல் பேசுகிறீங்கண்ணே, வேணாம்ண்ணே மாட்டிக்காதீங்க. அட விடுடா, நம்மளாம் இந்த சனநாயகத்து மக்கள்ரா, என்ன வேணால் பேசலாம்டா, பாலை பற்றி பேசலை, என்னடா தப்பு இருக்குது? அப்போல்லாம் என்னென்ன நம்ம தெருவுலையே மாடு இருக்கும், போய் அங்கே போய் பசும்பால் வாங்கி அப்படியே காய்ச்சி மலமலன்னு குடிப்போம். ஆமாண்டா, தண்ணி கலக்காமல் அதுவும் அந்த மொனை வீட்டு அம்மா கொடுப்பாங்களே, அடா அந்த பாலில் காப்பி போட்டு குடிக்கிற ருசி இப்போ இருக்கிற பாலில், அதுவும் பேக்கெட்டில் வர பாலில். அதெல்லாம் ஒரு காலம்னே. நம்ம மாடு வேணாம், அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு குறை சொல்லி அனுப்பிச்சிட்டோம். இப்போ ஒரிஜினல் பாலுக்கு நாயா பேயா அலைகிறோம். என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம பண்ண தப்பு தானே. என்னமோடா தப்பு பண்ணிட்டோம், அது திருந்தணும்னு பார்க்குறோம். இனிமேல் மாடை வாங்கி வளர்க்கமா முடியும்? மனுஷன் இருக்கிறதுக்கே இடம் இல்லை. அவன் ஒரு மாடி மேலே இன்னொரு மாடி வீடு கட்டி உட்காந்துட்ருக்கோம். அதில் வேறு அப்பப்போ தண்ணி வேறு வந்துடுது, அதில் வேறு போட்டில் போய் பொழைச்சிட்ருக்கோம். அண்ணே என்னண்ணே, பொங்கல் வரப்போது ரொம்ப சோகமாக பேசிகிட்டு இருக்கீங்க. இல்லைடா, இதெல்லாம் சோகமாக இருந்தாலும் உண்மை தானடா, ஜனங்களுக்கு சொல்லி தானே ஆகணும். சரிடா. அப்புறம் பொங்கலுக்கு புடவை கிடவெல்லாம் வாங்கிட்டியா? வாங்கியிருக்கேனே, ஒரு காட்டன் புடவை வாங்கி கொடுத்தேன். இந்த வேறுமா பொங்கல் விவசாயிகளுக்காக நம்ம கும்பிட்ற ஒரு பண்டிகை, அது வந்து தமிழர் பண்டிகை. அதில் வந்து நீ வந்து பட்டு புடவைலாம் கட்டக்கூடாதுன்னு. அடடா, ஓ சம்சாரத்துக்கு தான் ஏமாறுறதுக்கு ஒரு பொண்ணு இருக்கேடா, அதுக்கிட்ட கேட்டு ஏதாவது வாங்கிப்பால. அதெல்லாம் மழையாகி போச்சுனே, அந்தம்மா உஷாராகி இப்போல்லாம் அதுவும் காட்டன் புடவை தான் வாங்க ஆரம்பிக்குது. அடடா, இப்படி ஆகிப்போச்சு நிலமை. எல்லாம் நம்ம ஷோவை பார்த்து திருந்துறாங்க போல இருக்குடா. என்னமோண்ணே, ஷோவை பார்த்து அவங்க திருந்துறாங்களோ இல்லையோ, நம்ம திருந்துவோம்னு நினைக்கிறேன். டேய் என்னடா ஏதோ குத்தி பேசுகிற மாதிரி இருக்குது? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. அப்புறண்ணே வேறு பொங்கலுக்கு வடை எல்லாம் எனக்கு கொடுப்பீங்களே? தரேன், வடை தரேன், பாயசம் தரேன், எல்லாம் தரேன். அண்ணங்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, காசும் தரேன். ஆமாண்ணே, பொங்கலுக்கு தானே நம்ம காணும் பொங்கலில் போயிட்டு நம்ம சித்தி சித்தப்பா, ஆமாண்டா பார்க்காத மாமா தெரியாத பெரியப்பா எல்லாரும் காலையும் போய் விழுவோம். ஏதோ 1 ரூபா 2 ரூபா கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு குல்சா பண்ணிட்டு திரிவோம். காணும் பொங்கல்னாலே காலைல விழுந்து காசு வாங்குகிற பொங்கல் தான்டா நமக்கு ரொம்ப நாளாக இருந்தது. ஆமாண்ணே, அது வந்து திருவள்ளுவர் இருக்கார்ல, அவரை கும்பிட்ற நாளாமே. ஆமாண்டா, அவர் பெரிய ஞானிடா. அவர் என்னடா எத்தனை சொல்லிட்டு போயிருக்காரு ஜனங்களுக்கு, எவ்வளோ புத்தியை சொல்லியிருக்காரு. ஆனால் ஜனங்க அது பிரகாரம் நடந்துக்கிட்டால் உலகத்தில் பிரச்சனையே இல்லை. உலகத்தில் இருக்க எல்லா மொழியிலையும் அவரை மொழிபெயர்த்து பெரிய ஆளாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஆளுங்க இன்னும் அவரை புரிஞ்சிக்காமல் என்னவோ நடக்குதுடா. என்னவோ, உனக்கும் எனக்கும் ஒரு 10 திருக்குறள் தெரியும், அதை வச்சு நம்ம பொழுது ஓட்டிகிட்ருக்கோம். ஆமாண்ணே, அதை பற்றிலாம் பேசுனா அப்புறம் வேறு மாதிரி போயிடும். சரிங்கண்ணே, அப்புறம் ஹாப்பி பொங்கல்ண்ணே, சந்தோஷமாக கும்பிடுங்க. ஏண்டா தமிழர் திருநாள் அண்ணே, இது தமிழர் மட்டும்தான் கொண்டாடுவாங்களா? உலகமே கொண்டாடுண்டா. உலகத்தில் எல்லா இடத்துலையும் சூரியன் வருது, உலகத்தில் எல்லா இடத்துலையும் விவசாயம் நடக்குது. அப்போ இது ஒரு உலக திருநாளாக அறிவிக்கணும்டா. அதானே, அதை செஞ்சுருவோண்ணே. நம்ம இதுக்காக ஒரு பெட்டிஷன் எழுதி போடுவோம், பொங்கல் விழாவை உலக திருநாளாக அறிவிக்கவும்னு. செய்வோண்டா, என்னவோ செய்வோண்டா. எவ்வளோ தமிழை செய்கிறோம், இதையும் செஞ்சுருவோண்டா. இங்கே பாடுறா, நம்ம நாட்டில் ஒரு இன வேறுபாடு இல்லாமல், மொழி வேறுபாடு இல்லாமல் ஒரு பண்டிகையை கொண்டாடணும்னா அது உழவர் திருநாளாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நாள் வரணும், நிச்சயமாக வருணே சந்தோஷமாக இருப்போண்ணே. அதாவது இது தமிழர் திருவிழா மட்டும் இல்லாமல் உலகமே கொண்டாடுற ஒரு திருவிழா மாறணுண்ணே. அப்புறம்ண்ணே பொங்கல் நல் வாழ்த்துக்கள்ண்ணே. கரெக்டானே? ஐயே, ரொம்ப அப்படியே இங்கிலீஷ்லேயே படித்த ஒரு கரெக்டான மாதிரி கேட்குறேன். அப்படி இல்லைண்ணே, அந்த சொல்கிற விதம் கரெக்டானு கேட்டேண்ணே. நல்லா தான் இருக்குது. பொங்கல் வாழ்த்துக்கள், போயிட்டு வா, பொங்கல் பொங்கட்டும், சந்தோஷம் பொங்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும். சரிங்கண்ணே, வரேங்கண்ணே. போயிட்டு வா. திருப்பி ஹாப்பி பொங்கல் ஆரம்பிச்சதை கிளம்பு. சரிங்கண்ணே, பொங்கல் வாழ்த்துக்கள். பரவாயில்ல, போயிட்டு வாடா.
பொங்கல் வாழ்த்துக்கள்ங்க. மகிழ்ச்சியா இருங்க. எல்லார் வீட்லயும் பொங்கல் பொங்கட்டும். என்னோட நிகழ்ச்சி இது கடைசி நிகழ்ச்சி. இந்த நேரத்தில வந்து நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். மெயினா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல நான் என்ன பேசினாலும் சிரிக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் எங்க அம்மா, அப்பா வீட்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன கஷ்டம் வந்தா கூட அத அப்படியே சிரிச்சு அத ஒரு காமெடியா கொண்டு போவாங்க. எங்க மாமியாரும் அதே டைப்புங்க. மாமனாரும் அதே டைப்பு. ஸோ அது ஒரு ஜாலியான விஷயம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்னோட ஹஸ்பண்ட் எப்பவுமே நாங்க அப்படியே வெளியில போம்போது வரும்போதெல்லாம் என்ன பேசலாம் என்ன பேசலாம் அப்படின்போது ஏதோ ஒரு கற்பனை கலந்து எனக்கு அப்படியே பிட்டு போட்டே இருப்பாரு. உளறிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய நான் பேசினதுக்கு வந்து ஹஸ்பண்டோட பேக்கப் இருந்தது. அப்புறம் என் பையன் அவன் வந்து கணேஷ்குமார். அவன் ஆக்சுவலாக மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு அவனுக்கு பர்த்டேங்க. விஷ் பண்ணுங்க அவனுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு ஆட்டிசம் சைல்டு பேசாட்டி கூட நான் பண்ணுற மேக்கப்லாம் வந்து நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஒரு மாரி பார்ப்பான். ஐயோ! கொஞ்சம் மாற்றிக்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துப்பேன். அழகா இருந்ததுன்னா அப்படி கண்ணை விரிச்சு பார்ப்பான். ஸோ சின்ன சின்ன கமெண்ட்ஸ் நான் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து அவன் அழகாக கோஆப்ரேட் பண்ணுவான். அவனுக்கு ஒரு தேங்க்ஸ். என் பொண்ணு அவள் எப்போவுமே எனக்கு வந்து பயங்கர பேக்கப். அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இது எல்லாத்துக்கும் மேலே கிண்டல் கீதா அப்படின்னு பேசும்போது அதில் வந்து அதாவது அடுத்தவங்கள வந்து ஒரு ஒரு விஷயத்தை சுட்டி காட்டும்போது இப்போ பாருங்களேன், ஏ லூஸு அப்படின்போது கோவம் வரும். ஏ லூஸு அப்படின்போது அது ஒரு மாதிரி போயிடும். அது மாதிரி தான் சில சமுதாய சாடல்களை வந்து நம்ம வந்து அப்படி நகைச்சுவையாக சொல்லும்போது அது நிச்சயமாக கோவப்படாமல் ஐயோ நம்ம தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு போய் சேரும். என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ப்ரிக்ஸ் அங்கங்கே கொடுத்துருப்பேன். யாரையாவது வருத்தப்படுற மாதிரி இருந்தால் கோச்சிக்காதீங்க. ஆனால் அதில் ஏதாவது நல்லது இருந்தால் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு தமிழ் மேலே ரொம்ப பற்று கொடுத்த எப்போவுமே சொல்லக்கூடிய எங்கள் +2 எங்களுடைய தமிழ் ஐயா முனைவர் பெரியண்ணன் ஐயாவுக்கும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா வந்து நிறையா தமிழ் சார்ந்த விஷயங்களை வந்து இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்கு அவர் சொல்லிக் கொடுத்த அவர் காண்பித்த அந்த தமிழ் பாதையும் இன்னொன்று வந்து எங்கள் நீலகண்ட தமிழன் ஐயாங்க. நான் வந்து அப்படியே கவிதை படிக்கிறேன், அப்புறம் வந்து பேசுகிறேன் அப்படின்லாம் போவேன். அதில் சின்ன சின்ன இது பார்த்துட்டு அவர் சொல்லுவார், ஏமா நீ இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பதில் கொஞ்சம் அப்படி மாடுலேஷன் கொடுத்து சொன்னேன்னா அப்படி ரீச் ஆகுமா அப்படின்னு ஒரு பிட்டை எனக்கு என்னை பற்றி ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கொடுத்தாரு. அதை பிடிச்சிக்கிட்டே வந்தேன். நீலகண்டன் தமிழன் ஐயாவுக்கும் நன்றி. நிறைய நண்பர்கள் நிறைய பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த கிண்டல் கீதா நிகழ்ச்சி மூலமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வேறு ஒரு ரூபத்தில் உங்களை வந்து பார்ப்பேன். இது எல்லாத்துக்கும் மேலேங்க நம்ம தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி. ஆமாங்க, தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி இல்லைன்னா நான் இல்லை, நிறைய பேர் இல்லை. உண்மையிலே வந்து விஜய் டிவி, ராஜ் டிவி, சன் டிவி இது மாதிரி டிவிலலாம் நம்ம போய் பேசுவோமா அப்படின்னு நான்லாம் ஒரு தடவை மக்கள் டிவியில் வந்து ஒரு என்னை வழியில் ஒரு ரோட்டில் வந்து அப்படியே எடுத்தாங்கங்க. ஒரு ஷூட்டிங் எடுத்தாங்க. எப்படா வரும் எப்படா வரும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 மாதம் அந்த ஷோவை கண்டினியூஸாக பார்த்தேன். கடைசியில் நான் பார்க்கவே இல்லை. எங்கள் அக்கா வீட்டில் பார்க்கும்போது நான் வந்து அப்படி ஒரு சீனை வந்தது. நான் பேசுகிற ஒரு ஸ்லைடு வந்துட்டு போச்சான். இவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியில் இப்போ பேசினா அப்படியே நேரடியாக வரும். இது ஒரு பெரிய விஷயம். இதுக்கு முக்கியமாக தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியின் நிறுவனர் அன்பு சகோதரர் திரு ஆஸ்டின் கில்டர்ஸ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா போன வாட்டி இதே மாதிரி பொங்கல் நிகழ்ச்சி போது தான் அப்படியே நம்மளுடைய கவியரவி சாரதா சந்தோஷ் அவங்க சும்மா எல்லாரையும் தட்டி கொடுத்து பாராட்டுறவங்க. அவங்க அப்படியே கூப்பிட்டு ஒரு ஐயா மோகனரங்கம் அவருடைய கவியரங்கம் நடந்துச்சு. அதை தமிழ் அமெரிக்கா ஒளிபரப்பியது. நானும் ஒரு கவிஞராக அதில் போனேன். நானும் கவிதையெல்லாம் எழுதுவாங்க. அப்படியே போய் அப்படியே வாசிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கும்போது அப்படியே அவர் ஆஸ்டின் வந்து டோர் தட்டி வரீங்களா எங்கள் சேனலில் வந்து ப்ரோக்ராம் கொடுக்குறீங்களான்னு கேட்டப்போ அப்படியே ஒரு சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. அதுதான் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி. எங்கெங்கெல்லாம் நிறைய கவிஞர்கள் அதாவது சன் டிவியில் இதெல்லாம் நமக்கு சான்ஸ் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக இரவு பகல் பாராமல் திரு ஆஸ்டின் கில்டர்ஸ் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக இந்த வெப் டிவின்னு சொல்லலாம், இதை வந்து தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சின்னு சொல்லலாம், சில பேர் யூடியூப் சேனல் சொல்லுவாங்க, சில பேர் ஃபேஸ்புக்குன்னுவாங்க, சில ட்விட்டர் ஷோன்னுவாங்க, என்னமோ ஒரு ஷோங்க. ஆனால் டிவியில் நம்ம வருவோம். டிவியாவது நேரலையில் வரும்போது மிஸ் ஆனால் திரும்பி பார்க்க முடியாது. ஆனால் நம்மளது எப்போ வேணால் பார்த்துக்கலாங்க. அதுக்கு நம்ம யூடியூபை யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கலாம், நிறையா இருக்குது. தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சிக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நிறைய பேர் வாங்க என்ன மாதிரி. நான் ஜஸ்ட்டு கவிதை பாட வந்தேன். இன்றைக்கி ஒரு ஷோ நடத்திட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கேன். அதுவும் 1 2 இல்லைங்க, 50 ஷோ. பெரிய விஷயம் இல்லையா? கொஞ்சம் இன்றைக்கி லாங்காக தான் பேச வேண்டியிருக்கு. இன்றைக்கி இதை சொல்லி ஆகணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எல்லோரும் வாங்க தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சிக்கு. உங்கள்கிட்ட என்னென்ன திறமை இருக்கோ அப்படியே அள்ளி எடுத்துகிட்டு வாங்க. அப்படி தெளித்து விடுங்க. மேலே மேலே போய்ட்டு இருக்கலாம். நம்மளோட சின்ன சின்ன ஆசைகள்லாம் இதில் நிறைவேற்றிக்கலாம் இல்லைங்களா? நிச்சயமாக மீண்டும் வேறு ஒரு கீதாவாக உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்றைக்கி விடைபெறுகிறேன். உங்கள் கிண்டல் கீதா.